ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. அத்தியாயம் 2 பதம் 23 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தினை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது 22 கூறப்பட்ட அதனுடைய தொடர்ச்சி 23 தொடர்கின்றது. அவர் பகவான் நமக்கு கூறுகிறார், இந்த உடலை, அந்த ஆத்மாவை, இந்த உடலை நம் யாராலும் அழித்து விட முடியும், அபகரிக்க முடியும். ஆனால் ஆத்மாவை யாராலும் அபகரிக்கவோ அழிக்கவோ கூடிய சக்தியை எவராலும் பெற்றிருக்க இயலாது. எந்த ஒரு ஆயுதங்களாலோ, நெருப்பாலோ, காற்றாலோ, நிலத்தாலோ, ஐவகை நிலங்கள், அதாவது இந்த உலகத்தில் ஐம்பூதங்கள் என்று சொல்வோம் இல்லையா, ஐம்பூதங்களால் கூட முடியாத ஒன்று எது என்றால் ஆன்மாவை அழிப்பது என்பதுதான். அப்போது ஆன்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாதா என்றால், ஆன்மாவை அழிப்பதற்காக இறைவன் படைக்கவில்லை. அதனுடைய படைப்பு என்பதே முன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதத்திலே நாம் பார்த்தோம். ஒரு ஆன்மாவானது உருவாவதற்கு காரணமே இறைவன் தான். அவருடைய அணுக்களிலிருந்து எடுத்து உருவாக்கி ஒரு துகளை மட்டுமே ஒரு மனிதனுக்கு உயிராக கொடுக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க மீண்டும் அந்த உயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவருக்குத்தான் உண்டு. அப்படி எடுத்துக்கொண்டாலும் அது ஆத்ம நிலையை, தூய்மையான ஒரு ஆத்ம நிலையை அடையும் போதுதான் அதை அவர் பற்றி கொள்வாராம். அதுவரை நீ தூய்மையான நிலைக்கு சென்ற பிறகு அதன் பிறகே நீ என் அருகில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இவ்வுலக படைப்பில் அவர் அனுப்பி வைப்பாராம். அதனால் இந்த ஆன்மாவிற்கு என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று. அந்த உரிமை பகவானுக்கு மட்டுமே உண்டு. பகவானும் அழிப்பது கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தி அதன் பிறகு எடுத்துக்கொள்வார் என்பதுதான். மீண்டும் நாளை வேறு பதத்தில் சந்திப்போம்.